ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். காலிஃப்ளவர் பக்கோடா. கோதுமை மாவு ஒன்று போதும், அதை வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. காலிஃப்ளவரை பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சம் இஞ்சி அதெல்லாம் போட்டு உரலில் போட்டு நல்லா மசியாக நசுக்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கின்னு நீங்கள் காலிஃப்ளவரில் போட்டு அதை கலந்துக்கோங்க. நல்லா மசியாக நசுக்கிட்டு காலிஃப்ளவரில் இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இது ஊற வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் அதிலே ஊறட்டும். தேவைக்கேற்ப நீங்கள் உப்பு போட்டுங்க. உப்பு போட்டுனோடனே கலரி விட்டுக்குன்னு 4 கை அளவு போதும். பவுலில் கூட நம்ம போடலாம். பவுலில் போட்டால் அது பஜ்ஜி போடுறதுக்கு மாதிரி வாட்டமாக இருக்கும். ஆனால் இந்த காலிஃப்ளவருக்கு நம்ம கையிலே அள்ளி போட்டுக்கலாம். ஒரு 4 கை அளவு மாவு அள்ளி போட்டு தண்ணி விட்டு நீங்கள் பிசைஞ்சு விட சொல்லி அது பதம் தெரிஞ்சிடும். நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடும். அது நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க. ரொம்ப நிறைய விட்டால் கொஞ்சம் அந்த காலிஃப்ளவரில் ஒரு மாதிரி ஆகிடும் அந்த தண்ணி. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் எப்படி ஆகும், கொஞ்சம் கொழு கொழுன்னு அது போல் ஆகிடும். நீங்கள் இந்த காலிஃப்ளவரில் வேக வச்சு கூட போட்டுக்கலாம், இல்லை பச்சையாகவும் போட்டுக்கலாம். நான் இப்போ வேக வச்சு தான் போட்டிருக்கேன். ஒரு டைம் அது போல் செஞ்சேன். இப்போ நான் பச்சையாக போட்டிருக்கேன். தேவையான அளவு ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துன உடனே அதுவும் இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்ச உடனே கடாயில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. ஃபுல்லாக அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா ஃபுல்லாக கட்டிக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கோல்டு கலரில் வந்துடணும், வேகணும். அப்போ தான் கொஞ்சம் உள்ளே அந்த பூவெல்லாம் நல்லா வெந்திருக்கும். ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாக இருந்தால் நம்ம பார்த்து நம்ம குழந்தைங்களுக்கு சொன்னால் தான் அவங்க நம்ம எது செஞ்சு கொடுக்கணுமோ அதுதான் குழந்தைங்க சாப்பிடும் விரும்பி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. எந்த ஒரு பாக்கெட் பொருள் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சுருக்கோம். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்க, பாய்.